பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் அதிகம் மகிழ்கிறேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பிரியமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை வேண்டும்? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்குன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தா என் வாழ்க்கையை மாற்றும், என் காரியங்களை நன்மையா செம்மையா நடத்தி முடிக்கும் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கேளுங்க, ஆண்டவர் நீங்க பேசுங்கப்பா, நான் கேட்கிறோன்னு சொல்லுங்க, உங்களோடு கர்த்தர் நிச்சயம் பேசுவோம். ஆமென். பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் பாருங்க ஒரு வார்த்தை, இது வரைக்கும் உங்களுக்கு அந்த கதவு திறக்கல, இது வரைக்கும் அந்த கதவு உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்குல்ல, இதுவரைக்கும் அந்த கதவு ஓப்பன் ஆகல. ஆனா சொல்றாரு, இன்று அந்த கதவு திறக்கும், இன்று கதவு திறக்கும். இனி அந்த கதவு உனக்கு முன்னால் மூடப்படுவது இல்லை. ஆமா, அடைக்கப்பட்ட ஒரு கதவு, அடைக்கப்பட்ட ஒரு கதவு. ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 12:10 வாசிக்கிறேன். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது. அது தானாய் அவர்கள் அங்கே வராங்க, தானா திறக்குது. அங்க வராங்க, தானா திறக்குது. எப்படி ஒரு இருப்புக்கோ தானா திறக்கும்? ஒன்னு தூரம் திறந்திருப்பான், கர்த்தர் திறந்திருப்பார், திறக்குது. ரெண்டாவது அங்க வரும்போது ஆனா நீ அங்க வர்றதுக்கு முன்னால நீ கட்டப்பட்டிருந்த பேதுருவே, நீ கட்டப்பட்டிருந்த, கைகள் கட்டப்பட்டிருந்தது, கால்கள் கட்டப்பட்டிருந்தது, அறைகள் கட்டப்படாமல் இருந்தது. அறையை கட்டிக்கோ, அப்புறம் தான் தூதன் தட்டி எழுப்பி அந்த கட்டு அவிழ்த்து உன் அறையை கட்டிக்கோ. அப்ப உன் அறை கட்டப்படாம இருந்துச்சு, சங்கிலி கட்டப்பட்டு இருந்தது. இப்ப அந்த கட்டு அறுந்துட்டு நீ கட்ட வேண்டிய அறையை கட்டிக்கொள், பாதரட்சியை போட்டுக்கொள். மகர சத்தோங்கனாகல, எத்தனை பேர் புரிதுன்னு தெரியல. உன் அறையை கட்டிக்கோ, உன் பாதரட்சியை போடு, உனக்கு கதவு திறக்கும். நீ இன்னும் அறையை கட்டாம பாதரட்சியை போடாம கதவு திறக்காது. நீ அறைய கட்டிக்கோ, பாதரட்சியை போட்டுக்கோ, எழுந்து வந்துட்டே இரு. நீ வர முதல் கேட்டு வர, முதல் கேட்டு திறக்கும். ரெண்டாம் கேட்டுட்டு வா, திறக்கும். இருப்பு கதவு வா, மெயின் கேட்டு திறக்கும். இப்ப அப்புறம் வா. நீ கட்டப்பட்டிருக்கும் போது கதவு திறக்கப்படாது. அங்க கட்டப்பட்டது கட்டுகள் அவிழ்ந்து நீ கட்ட வேண்டிய அறையை கட்டி பாதரட்சியை அதை போட்டினா கதவுல திறந்துடும். நான் சொல்றாரு, இது வரைக்கும் திறக்கப்படல, இன்னைக்கு உனக்கு கதவு திறக்கப்படுது. இது முதல் கதவு திறந்தா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இதோ உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு ஓப்பன் டோரை கர்த்தர் வைக்கிற, சொந்து போகாத, இன்னிலும் பலத்த மாட்டத்தை நீ பார்ப்ப. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் வேண்டி வருது. நன்றி ஆண்டவரே, இன்னும் அறை கட்டப்படல, இன்னும் பாதரட்சியை போடப்படல, சத்துரு கட்டின சங்கிலி கட்டிய கைகள்ல கால்கள்ல அந்த கட்டு அறுக்கப்பட வேண்டும். நான் கட்ட வேண்டிய அறை கட்டப்பட வேண்டும், பாதரட்சி போடப்பட வேண்டும். அப்போ எல்லாம் ஓப்பன், எவ்ரிதிங் வில் பி ஓப்பன், எவ்ரிதிங் எல்லாம் திறக்கும். ஷாகிமா கராபாலா ராத்தோரித்தோம் கராதோம் கராகாலாபா. தகப்பனே, என்னோட பிள்ளைக்கு முன்னாடி எல்லா அடைக்கப்பட்ட எல்லா கதவும் திறப்பதாக இயேசுவின் நாமம் திறக்கட்டும். ஆமென்ப்பா. It will be opened in the name of Jesus. திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமம். தகப்பனே, உமக்கு நன்றிப்பா. திறந்த வாசல் வைங்கப்பா, பிள்ளை முன்னேறட்டும். தேங்கி இருந்தது, தங்கி இருந்தது ஆண்டவரே, அப்ப தடப்பட்டிருந்தது, எல்லாத்துக்கும் தக்கன முன்னேறுவார்களா. கிருபைக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord.